இங்க இந்த ஜாய் பொண்ண முதல் தடவை புடவையில பார்த்ததும் இந்த மூணு பசங்களுமே அப்படியே ஆச்சரியமா பாக்குறானுங்க. இவங்க வீட்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்றதுனால நைட் நேரத்தில் மியூசிக் சேர் கேமே விளையாடுறாங்க. அதுல ஜாயும் கிருஷ்ணாவும் தான் கடைசியா இருக்காங்க. கிருஷ்ணா அந்த கேம்ல வின் பண்ண சூழ்நிலை வந்தாலும் அந்த பொண்ணுக்காக அவன் விட்டு கொடுக்குறான். எனக்காக ஏன்டா அந்த கேமை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணுமே கேட்கறாங்க. உங்ககிட்ட நீ நான் ரொம்ப கோவமா பேசிட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சுன்னு சொல்லி அவனும் மன்னிப்பு கேட்கறான். அந்த பொண்ணுமே அதுக்கப்புறமேட்டு ஏன்டா இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன்னு சொல்லி உங்ககிட்ட சகஜமா பேச ஆரம்பிச்சாங்க. 4 பேரும் ஜாலியா கிணத்துல குளிக்கிறானுங்க. அதுல இந்த பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் நீச்சல் தெரியாது. அதனால வயித்துல கேனை கட்டிட்டு அவங்க 2 பேரும் குளிக்கிறாங்க. கேன் இல்லாம நான் ஒரு தடவை அந்த கிணத்துல குதிக்குவான்னு சொல்லி அந்த பொண்ணுமே கேட்கறாங்க. நீ குதி நாங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த 4 பேருமே சொல்றாங்க. இந்த பொண்ணுமே குதிச்சதுக்கு அப்புறமேட்டு திணற போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணா பையன் அந்த பொண்ணுமே காப்பாத்துறான். மேல வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிட்டே இருக்காங்க. நீ தொட்டு தூக்குனதுனால தானே அந்த பொண்ணு ஏதோ ஒன்று நினைச்சிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பசங்களுமே பேசுறானுங்க. நான் ஜாயை காப்பாத்த தான் தூக்குனேன், எதனா தப்பா இருந்தா நான் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் போய் மன்னிப்பு கேட்கறதுக்காக போறானுங்க. இந்த பொண்ணு குளிச்சிட்டு வெளியே வராங்க. நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் தொட்டு தூக்குனேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி இவனுமே மன்னிப்பு கேட்கறேன். டே அதெல்லாம் இல்லடா, எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, அதனால தான் நான் அந்த இடத்த விட்டு போயிட்டேன்னு இந்த பொண்ணுமே சொல்றாங்க. பீரியட்ஸ்னா என்னன்னு இவனும் கேட்கறாங்க. ஏய் இதெல்லாம் கேட்க கூடாதுடா, அந்த பொண்ணை காக்கா தொட்டுச்சு, இங்க இருந்து போங்கடான்னு சொல்லிட்டு அந்த ஆயாவை வெட்டி அனுப்புறாங்க. 3 பேரும் அந்த இடத்துல இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஒரு பக்கெட் தண்ணி தூக்கி தலைமையிலே ஊத்திக்கிறானுங்க. 3 பேருமே அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் காக்கா தவிர விஷயம் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பையனோட அக்காவும் நான் சொல்ல போற விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொண்ணுங்க வயிற்றுக்குள்ளலாம் குழந்தை பெற்றதுக்கான ஒரு பை இருக்குமா, அது அழுக்காயிடுச்சுன்னா தன்னை தானே சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக வரது தான் பீரியட்ஸ்னு இந்த பொண்ணுமே சொல்றாங்க. அந்த மாதிரி சமயத்துல ரொம்ப கை கால்லாம் வலிக்கும், வயிறு ரொம்ப வலிக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும், நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியா போயிடும்னு இந்த பொண்ணுமே சொல்றாங்க. இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி சமயத்துல வெளியே போக கூடாதுன்னு அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே இருன்றாங்க. இந்த பையன் தர்பீஸ் பழம் ஒன்று வாங்கி வந்து கொடுக்குறான். இந்த பசங்களும் ஓஆர்எஸ் பவுடர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த 3 பசங்களை தவிர வேற யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டாங்க. இந்த பசங்க பதறி போயிட்டு அந்த பொருள் அங்கே வச்சுட்டு அங்கிருந்து குடுக்குன்னு ஓடிடுறானுங்க.